ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சட்னி, மல்லி புதினா சட்னி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது புதினா, இது மல்லி. லைட்டாக வாடி இருக்குது, நைட்டு கிள்ளி வச்சதால் வாடி இருக்குது. புதினா மல்லி வாடினாலும் வாசம் போகாது, சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடியே அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுட்டு, வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். நார்மலில் வச்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாம் வணங்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம என்ன போட போகிறோம்னா பச்சை மிளகாய். அடுத்தது கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இது கூட இப்போ எக்ஸ்ட்ரா என்ன போட போகிறேன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கடலப்பருப்பு காட்டல, சரி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்ற யோசனை தான் திடீர்னு வந்தது. சரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு சேர்த்தோம்னா. இதுவே என்ன கருப்பு உடச்ச உளுந்து இருந்ததுலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வணங்கிட்டாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூட பார்த்திங்கன்னா மல்லி புதினா கொட்டிக்கலாம்ப்பா.
வெங்காயம், மல்லி, புதினா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வணக்குது. பார்த்தீங்களா, நல்லா வணங்கியிருக்கு கொஞ்சம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. இந்த மல்லி புதினாவும் எண்ணெயில் வணங்குறது அவ்வளோ வாசனையாக இருக்குது. தக்காளி நல்லா வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம வணக்கும்போது தக்காளி வணங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு விட்டோம்னா நல்லா வணங்கிடும். தக்காளி நல்லா குழ குழன்னு போயிடும். நாம் சட்னிக்கு வந்து ரொம்ப குழம்புன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. சாம்பார், குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம்னா, குருமா குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம்னா தக்காளி வணக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டு விட்ருங்க, நல்லா வணங்கிடும். கல் உப்பாக இருந்தாலும் சரி, தூள் உப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று தக்காளி போட்ட உடனே தூவி விட்ருங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வணக்கணும் அப்படின்ற முடிவுனாலும் என்னோடய செல்லை வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் வணக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அவ்வளோ நேரம் வணக்கினாவே போதும் பாருங்க. இந்த படத்துக்கு எடுத்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பேன் காத்தில் வச்சு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஹாய்ப்பா, வாங்க இப்போ சட்னி தாளித்து விடலாம். சட்னி அரைச்சி வச்சு அடுப்பத்தை வச்சு வடை சட்னி நல்லா காஞ்சிடுச்சுப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம்ப்பா. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை, இப்போ வந்து சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா இதோட விட்டுக்கலாம்ப்பா.
இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கெலாம் நல்லா இருக்காது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், புரோட்டா இருந்தாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, சாப்பாட்டுக்கு துவையல் தொட்டுக்கிற மாதிரி, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மல்லி புதினா சட்னி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி அது தனியாக வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் பாருங்கள். அவ்வளோதான்ப்பா, அழகான புதினா மல்லி சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்திங்களா, கொதி வருது பார்த்திங்களா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே விடுங்க. அப்புறம் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்ட உப்பு தான், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலாம். சூப்பராக இருக்குது, உப்பும் போதும். செம்ம டேஸ்ட்டு. சூப்பரான சட்னி ரெடி. மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.